Excuse me, may I come in? Hello guys, welcome to Food Sambro Cooks. Thumbnail பார்த்தே தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம்னு. ஃபுட் பிளாகர் ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த கண்டென்ட் போடுறேன்னு கேட்டிங்கனா சம்பந்தல பாடவும் செய்வேன். பூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. இந்த வீடியோல பேச போற நபர்களுக்கு யூடியூப் வரலாற்றில் ஏன் தொலைக்காட்சி வரலாற்றில் அறிமுகம் தேவையில்லை. நம் இந்திய தேசத்தில் ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை. 2 வீக்ஸாவே இந்த கிரியேட்டர்ஸ் இஷ்யூ தான் கிரியேட்டர்ஸ் மத்தியில பரபரப்பா பேசப்படுது. அப்ப பொதுமக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய வேலை இருக்குது. சும்மா ஒன்னே சுத்திலாம் வந்துட்டு இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை ஃபுட் பிளாகரா ஆரம்பிப்போம். பிரியாணி அண்ணா ஒரு லொகேஷன்ல இருக்க தள்ளுவண்டி கடையை அன்ஹைஜீன்னு சொன்னாரு. அந்த ரோட்ல ஒரு கடை இருக்கு அப்படின்னா அது ஹைஜீனிக்கா இருக்குமா? சென்னையில மொத்தம் 2348 தள்ளுவண்டி கடைங்க இருக்கு. தம்பி புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். அப்படிதான் பிரியாணி என்ன பல விஷயத்த பேசியிருக்காரு. நானே சென்னையில இது வரைக்கும் 800ல ஆரம்பிச்சு பெரும்பாக்கம் வரைக்கும் சுமார் ஒரு 50 தள்ளுவண்டி கடை வீடியோவாவது போட்டிருப்பேன். தள்ளுவண்டி கடை ஸ்ட்ரீட் சைட் ஷாப்னு வந்துட்டாலே பொல்யூஷன் இருக்கதான் செய்யும். அது அவங்க விருப்பப்பட்டு போடல. அதுதான் ஒரே ரீசன். அந்த அன்ஹைஜீனுக்கு பிரியாணி என்ன கொடுத்த எக்ஸாம்பிளை இப்ப பார்ப்போம். தெரியுதா கிளவுஸே போடாத கையால ஒரு கிண்ணத்தை எடுத்து அதை ஒரு மாவு பக்கெட்ல முக்கி அதுல இருந்து மாவு எடுத்து தோசை போடுறாப்ல. தள்ளுவண்டி கடையில ஒரே கல்ல தான் மாவு ஊத்தி தோசை போடுறது, பரோட்டா போடுறது, கலக்கி போடுறது, சிக்கன் ஃப்ரை போடுறதுன்னு எல்லாமே நடக்கும். அந்த இடத்துல கிளவுஸ் போட்டு ஒரு வாட்டியும் மாவுக்குள்ள கை விட்டு தோசை ஊத்திட்டு திருப்பி கழுவி திருப்பி பரோட்டா போட்டுட்டு திருப்பி கழுவி திருப்பி கலக்கி போடுறதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். நெக்ஸ்ட் அண்ணன் கொடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள். க்ளவுஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஓகேவா, இத்தனைக்கும் வந்துட்டு பிரியாணி இஸ் வெட் ஃபுட் தான். ஓகேவா, பிரியாணியில் வந்துட்டு ஆயில்லாம் இருக்கும். இவங்க போட்டிருக்கிறது வந்து துணி க்ளவுஸ் தான். அது வந்துட்டு சோக் ஆகும் தான். ஓகேவா, அது வந்து அது என்ன சொல்கிறது, அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான். இருந்தாலும் ஓகேவா எவ்வளோ அழகாக வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. ப்ரிப்பரேஷனுக்கோ சர்விங்க்கோ வித்தியாசம் இருக்கு. இது பிரியாணியோட சர்விங், ப்ரிப்பரேஷன் கிடையாது. பிரியாணியை சர்வ் பண்றப்போ கிளவுஸ் போடலாம். பிகாஸ் நீங்க கரண்டியை வச்சு ஒரு கிண்ணத்துல தான் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. பட் தள்ளு வண்டியில போடுற தோசை, பரோட்டா, கலக்கி, சிக்கன் ஃப்ரைலாம் இப்படி கிடையாது. கிளவுஸ் இல்லாம பேர் ஹேண்ட்ஸ்ல ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதால ஃபுட் அன்ஹைஜீன் ஆயிடுதுன்னு நினைச்சீங்கன்னா என்னினிய தமிழ் மக்களே தயவு செஞ்சு அவுட் சைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றீங்க. சோ தள்ளுவண்டி கடையோ ஹோட்டலோ பொல்யூஷன்னாலேயோ கிளவுஸ் போடாதாலேயோ மட்டும் அன்ஹைஜீன் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா ஃபுட் ப்ரிப்பேர் ஆனாலே போதும். அந்த தள்ளுவண்டி கடையை ஒரு ஃபுட் பிளாகர் வீடியோ எடுத்து போடுறான்னா அவன் அன்ஹைஜீனை பரப்புறான்னு அர்த்தம் கிடையாது. அந்த கண்டென்ட் மூலமா அவனுக்கு வரது சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அவன் வீடியோவை பார்த்து அந்த தள்ளுவண்டி கடையை போய் ட்ரை பண்ணாங்கன்னா அந்த தள்ளுவண்டி கடையோட வாழ்வாதாரமும் உயரும். அது நாளடைவில் ஒரு ஷாப்பா மாறும். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த சிக்கன் பக்கோடா கடை. 2 இயர்ஸ் முன்னாடி இந்த தள்ளுவண்டி சிக்கன் பக்கோடா கடையை வீடியோ எடுத்தோம். அது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆதரவால 2 மில்லியன் மேல போய் அவர் பிசினஸ் பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு குட்டி பார்ட்டா இருந்து இப்ப அவர் ஒரு ஷாப்பாவே ஓபன் பண்ணிருக்காரு. சோ தள்ளுவண்டி கடையோ ஹோட்டலோ பொல்யூஷன் மட்டும்தான் அன்ஹைஜீன் கிடையாது. அந்த வீடியோவை பார்த்து அங்க சாப்பிடுற மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க இங்க சாப்பிடலாமா வேணாமான்னு. இவ்வளவு பேசிருக்கேன். இப்போ நீ தள்ளுவண்டி கடையில சாப்பிடாமையா இருக்க? இப்போ நார்மல் பர்சனா பேசுவோம். கார் ஆக்சிடென்ட் இஷ்யூவோ ஜெண்டர் ரிவீல் இஷ்யூவோ மணி இருக்கு அதனால விட்டுட்டாங்க. ரிச் கெட்ஸ் ரிச்சர் அண்ட் புவர் கெட்ஸ் புவரர். சிவாஜி ரஜினி மாதிரி பேசிருது. என்ன அந்த இஷ்யூவை இர்ஃபான் ப்ரோ பண்ணதாலதான் இவ்வளவு பெரிய கண்டென்ட்டா மாறுச்சு. இதுவே அந்த விஷயத்தை ஃபுட் சம்ப்ரோ பண்ணியிருந்தா மத்த கிரியேட்டர்ஸ்லாம் அதை கண்டென்ட் ஆக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்கி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கே வியூஸ் போல. அப்படி ரியலா ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் மேலேயோ ஜெண்டர் ரிவீல் மேலேயோ கன்சர்ன் இருந்தா அந்த கன்சர்ன் பர்சனை டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கலாம். இந்த 1 hour கண்டென்ட் 4 hour லைவ் எல்லாம் தவிர்த்திருக்கலாம். இர்ஃபான் ப்ரோ அப்படி தப்பே பண்ணியிருந்தாருன்னா அதை 1 இயர்க்கு அப்புறம் பேசாம 1 இயர் முன்னாடியே பேசியிருந்தா ஒரு சொல்யூஷனாவது கிடைச்சிருக்கும். பட் இப்போ அதை பேசி கிரியேட் ஆகிறது சொல்யூஷன் இல்ல. 2 யூடியூபர்ஸ்குள்ள சண்டை தான். என்னடா மணி புதுசா பைக் வாங்கி இருக்க போல இருக்க? ஆமா சாமி. நல்லா இருக்கு. சட்டை போடுறதுக்கு கூட வழி இல்லாம சுத்தின்னு இருந்தான். நான் தான் மொட்டை போடுற இடத்துல கூட்டு போய் வேலையில சேர்த்து விட்டேன். இன்னைக்கு ரசீதுக்கு மேலேயே மேல்படி வாங்கி புதுசா வண்டியா வாங்கிட்டான். நான் இன்னும் பழைய டிவிஎஸ் 50லயே சுத்திட்டு இருக்கேன். தலையெழுத்து ரொம்ப வயித்தெரிச்சல் புடிச்சு ஐராயறானே. ஸ்பெஷாலிட்டி சார். பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி. மோசம் போயிட்ட பாட்டி. சவுண்ட் போடுது. ஆக்ஷன் கிங்
ஆமா அந்த ஜேம்ஸ் பாண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இஞ்சி தின்னுக்கு ஒரு மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். மனுஷனா இருந்தாலே தப்பு நடக்கும்டா, அதை திருத்திக்கிட்டாலே போதும். தப்பு பண்றவன் மனுஷன், அதை திருத்திக்கிறவன் பெரிய மனுஷன். எந்த கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் சரி, இன்னொரு கிரியேட்டரோட ஃபேமை அழிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அண்ட் இந்த சண்டையில குழந்தைங்க மாதிரி மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டு ஒருத்தரை கமெண்ட்ல போட்டு தாறுமாறா அடிச்சுட்டு கடைசியில இந்த ஃபைட்டோட கிளைமேக்ஸ் ஒருத்தரோட டிப்ரெஷனோட பீக்ல கொண்டு போய் நிறுத்திடுச்சு. இந்த யூடியூப் கண்டென்ட் கமெண்ட்லாம் யாரும் மனதளவுல பாதிக்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க, பாதிக்கிற மாதிரி போடாதீங்க. பிகாஸ் பாக்குற எல்லாருக்கும் லவ், ஒர்க், ஃபேமிலின்னு இருக்கதான் போகுது. அடுத்த நாள் அதை நோக்கி தான் எல்லாரும் ஓட போறாங்க. ஒரு இஷ்யூவை நம்ம முன்வைக்கிறோம்னா அதுக்கு ரிப்ளை கண்டிப்பா வந்தே தீரும். அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் A2DX தமிழ் டெக் தான். மொத்த ப்ரூஃபோட ஒரே ஒரு வீடியோ, and the rest is history. அந்த கிரியேட்டர்ஸ்லாம் எப்படி தப்ப திருத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க. கைய கொடுவே, கைய கொடுவே, கெட்டிப்பிடி, கெட்டிப்பிடிங்கறல. இல்ல எனக்கு வன்மம் தீரலன்னு சொன்னீங்கன்னா 2 பேரும் மாசத்துக்கு 4 ப்ரமோஷனாவது மினிமம் போட்டுறீங்க. எனக்கு ப்ரமோஷனே வர மாட்டேங்குது, எனக்கு வன்மம் இருக்காதா? நான் குமார் அவசரப்பட்டிய. பொதுவாகவே ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரெயிட்டா களத்துல இறங்காம அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட பேசிட்டே சொல்யூஷனை எடுத்துடலாம். அந்த ப்ராப்ளமை இப்படி அடிச்சுக்கிட்டு தான் தீக்கணும்னு அவசியமே இல்லை. உங்க 2 பேர் கண்டென்ட்டும் எனக்கு பிடிக்கும்னா, மரியாதை இல்லைன்னா நம்ம தமிழ் கிரியேட்டர்ஸ்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிறது தப்புனா. தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிலேயே 2 சேனல் தான் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல இருக்கு. சோ இப்படி வளர்ந்து வரும் ஒரு யூடியூப் கம்யூனிட்டியில மாத்தி மாத்தி அடிச்சுக்காம விக்ரமன் சார் படத்துல வர ஃபேமிலிஸ் மாதிரி ஒன்னா இருப்போம். இந்த கண்டென்ட்ட பத்தி பேசணும்னு எனக்கு ஆசையே இல்ல. எனக்கு மேட்ச் வராது, பட் வேற வழி இல்ல. ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. பிகாஸ் இந்த மாதிரி உட்கார்ந்து பேசுற வீடியோ அப்கமிங் டேஸ்ல வரப்போகுது. அதுக்கு இந்த இஷ்யூவை இன்ட்ரோ கண்டென்ட் மாதிரி எடுத்துட்டு இனி பல யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸை இந்த மாதிரி உட்கார்ந்து பேசுவேன். நீங்க கேளுங்க. இப்போ கிளம்புங்க. இன்னும் கிளம்பாம வீடியோ பாக்குறவங்களாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. வேணாண்டா வேணாண்டா, டேய் வேணாப்பா, சொல்றா கேளுங்கய்யா. இது முடிவில்லடா.